ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஃபியூல் செல்ஸ். ஆனா அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. உங்க டிவி ரிமோட்ல இருக்கிற பேட்டரி இல்லனா உங்க போன்ல இருக்கிற பேட்டரி இதெல்லாம் ஏன் கொஞ்ச நாள்ல சார்ஜ் தீர்ந்து போய் டெட் ஆகிடுது? நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? சரிங்க, வாங்க இதுக்கு பதில் என்னன்னு பாப்போம். ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஒரு நார்மல் பேட்டரிக்குள்ள அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் ஒரு சீல்டு பாக்ஸ்குள்ள இருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா பேட்டரியும் காலி. ஆனா ஃபியூல் செல் அப்படி இல்ல. இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. ஒரு நார்மல் பேட்டரிய ஒரு மெழுகுவர்த்தி, அதாவது ஒரு கேண்டில் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஒரு தடவை பத்தி வச்சு எரிஞ்சு முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான், யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஃபியூல் செல் அது நம்ம வீட்டு கேஸ் ஸ்டோவ் மாதிரி. கேஸ் சிலிண்டர்ல இருந்து சப்ளை வர்ற வரைக்கும் ஸ்டோவ் எரிஞ்சுகிட்டே இருக்கும் இல்லையா? அதேதான் இங்கேயும். ஃபியூல் சப்ளை இருக்கிற வரைக்கும் ஃபியூல் செல் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எப்பவுமே டை ஆகாது. ஸோ எக்ஸாம்ல கரெக்டா டெஃபினேஷன் எழுதணும்னா இதான் அது. A fuel cell is an electrochemical cell that continuously converts the chemical energy of a fuel into electrical energy. பாத்தீங்களா, அந்த கண்டினியூஸ்லிங்கிற வார்த்தை தான் இங்க ஹீரோவே. அதை மறந்துடாதீங்க. சரி, இந்த ஃபியூல் செல் எப்படி தான் ஒர்க் ஆகுது? இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரிஞ்சுக்கலாம், பட் ட்ரஸ்ட் மீ, அது ஒரு சிம்பிள் 5 ஸ்டெப் ப்ராசஸ் தான். வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கவனிங்க. ஸ்டெப் 1, ஃபியூல் உள்ள வருது. நம்ம எக்ஸாம்பிள்ல ஹைட்ரோஜன் கேஸ் யானி H2 ஆனோட் சைட்ல என்டர் ஆகுது. ஸ்டெப் 2, அந்த ஆனோட்ல ஹைட்ரோஜனுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. அதாவது H2 ரெண்டு பேரா பிரியுது. புரோட்டான்ஸ் H+ அண்ட் எலக்ட்ரான்ஸ் E-. இப்போ ஸ்டெப் 3, அதே சமயத்துல கேத்தோட் சைட்ல நம்ம காத்துல இருக்கிற ஆக்சிஜன் உள்ள வருது. ஸ்டெப் 4, இங்க தான் மேஜிக்கே நடக்குது. ஆனோட்ல ரிலீஸ் ஆன அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கிட் வழியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் இல்ல மோட்டர் வழியா கேத்தோடுக்கு டிராவல் பண்ணுது. அந்த ஓட்டம், அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு கிடைக்கிற கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி, ரைட்? ஃபைனலா ஸ்டெப் 5, கேத்தோட்ல இந்த ஆக்சிஜன், புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு பை ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன தெரியுமா? வெறும் பியூர் வாட்டர், H2O. தட்ஸ் இட். எவ்வளோ கிளீனான ஒரு ப்ராசஸ் பாத்தீங்களா? ஓகே, அந்த 5 ஸ்டெப்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்துச்சா? கவலையே படாதீங்க. அதை இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபியூல் செல்லா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சின்ன ஃபேக்டரியா இமேஜின் பண்ணிக்கோங்க. சரினா, இந்த ஃபேக்டரியை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். இந்த ஃபேக்டரியோட ரா மெட்டீரியல்ஸ், அதாவது மூலப்பொருட்கள் என்ன? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஃபேக்டரியே எது? த ஃபியூல் செல் இட் செல்ஃப். ஃபேக்டரியோட மெயின் ப்ராடக்ட் என்ன? நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி. அப்போ வேஸ்ட் ப்ராடக்ட் வெறும் தண்ணி, பியூர் H2O. அந்த ஃபேக்டரியோட கோல்டன் ரூல் என்ன தெரியுமா? ரா மெட்டீரியல் சப்ளை இருக்கிற வரைக்கும் ஃபேக்டரி ப்ரொடக்ஷனை நிறுத்தவே நிறுத்தாது. இதுதான் ஃபியூல் செல்லோட ஹோல் ஐடியா. சிம்பிள். சாரி, தியரி எல்லாம் சூப்பர். ஆனா இந்த டெக்னாலஜியை ரியல் வேர்ல்ட்ல எங்க பார்க்கலாம்? வாங்க ஒரு ஹைட்ரஜன் காருக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு காருக்கு ஃபியூல் வேணும் இல்லையா? இங்க காருக்குள்ள ஒரு ஹை பிரஷர் டேங்க் இருக்கும். அதுக்குள்ள தான் நம்ம ஹைட்ரஜன் கேஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் இந்த காரோட ஃபியூல், அதாவது ஃபியூல். ஓகே, அந்த 100 டேங்க்ல இருந்து ஹைட்ரோஜன் ஃபியூல் செல் ஸ்டாக்கு ஃப்ளோ ஆகும். இந்த ஃபியூல் செல் ஸ்டாக்கை நம்ம காரோட ஹார்ட் இல்லனா என்ஜின்னு சொல்லலாம். இவர் தான் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ற மெயின் ஆளு. இப்போ இந்த ஃபியூல் செல் ஸ்டாக்ல ஜென்ரேட் ஆன எலக்ட்ரிசிட்டி நேரா ஒரு எலக்ட்ரிக் மோட்டருக்கு பவர் கொடுக்கும். அந்த மோட்டர் தான் காரோட வீல்ஸை சுத்த வைக்கும். பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான். இப்போதான் இருக்கிறதுலயே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் அமேசிங் பார்ட். இந்த காரோட எக்ஸாஸ்ட் பைப்ல இருந்து புகைக்கு பதிலா என்ன வெளியே வரும்னு கெஸ் பண்ணுங்க. வெறும் சுத்தமான தண்ணி, பியோர் வாட்டர். வேற எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் தட். பொல்யூஷன் மட்டும் இல்ல, எஃபிஷியன்சி விஷயத்திலையும் ஃபியூவல் செல் ஒரு சாம்பியன் தான். நம்ம நார்மல் பெட்ரோல் கார் என்ஜின், அதாவது இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின், ஃபியூவலோட எனர்ஜில வெறும் 33% தான் யூஸ்ஃபுல் ஒர்க்கா மாத்தும். மிச்சம் எல்லாம் வேஸ்ட் ஹீட். ஆனா ஒரு ஃபியூவல் செல் அதே ஃபியூவலோட எனர்ஜில கிட்டத்தட்ட 60% எலக்ட்ரிசிட்டியா மாத்தும். அதாவது ஆல்மோஸ்ட் டபுள் தி எஃபிஷியன்சி. இப்போ உங்க எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். இவ்ளோ அதிசயமான டெக்னாலஜி, ஜீரோ பொல்யூஷன், ஹை எஃபிஷியன்சி, ஆனா ஏன் நம்ம ரோட்ல இன்னும் ஹைட்ரஜன் காரை அதிகமா பார்க்க முடியல? அது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். யா, நீங்க நினைக்கிறது புரியுது. 60% எஃபிஷியன்சி, வேஸ்டே தண்ணி தான். அப்போ இதுதானே கார்ஸ்க்கு பெஸ்ட் சொல்யூஷன். ஏன் இன்னும் இது வரல? ஆனா சில பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. உண்மை என்னன்னா, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஹைட்ரஜன் ஃபியூலை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுவும் கிளீனான மெத்தட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைனா நோ யூஸ். செகண்ட், அதை ரொம்ப ஹை ப்ரெஷர்ல சேஃபா ஸ்டோர் பண்றது ரொம்ப கஷ்டம்.
தேர்ட், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண ஸ்பெஷல் பைப்லைன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் தேவை. அண்ட் ஃபைனலி, நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி எவ்ரி கார்னர்லயும் ஹைட்ரஜன் ரீஃபியூலிங் ஸ்டேஷன்ஸ் இல்ல. So the point is, the technology is brilliant, but the supporting system is not yet ready. ஓகே, ஸோ இன்னைக்கு எக்ஸ்பிளைனரோட கீ டேக்அவேஸ். ஒரு 3 விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் 1, கோர் ஐடியா என்னன்னா, ஒரு ஃபியூல் செல்லுங்கிறது ஃபியூல் சப்ளை இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸ்லி ரன் ஆகிற ஒரு கேல்வானிக் செல். பாயிண்ட் 2, பெஸ்ட் அனாலஜி. அது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபேக்டரியான நினைச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் உள்ள போகுது, எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் வெளியே வருது. பாயிண்ட் 3, டாப் எக்ஸாம்பிள், நம்ம ஹைட்ரஜன் கார், அது வெளியேறது வெறும் H2O தான். இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஃபியூல் செல்ஸ் டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இட் வில் ஃபீல் மச் லைட்டர். ஆல் தி பெஸ்ட்.